தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று கூட்டணி கட்சிகளும் அமைச்சரவையில் இடம்பெறும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திருச்சியில் பேசியவர், தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக தொடர்வதாகவும் டிடிவி தினகரன் விளக்கம் அளித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டு மந்திரி சபை தமிழ்நாட்டில் இந்த முறை அமையும். எங்களது கூட்டணி ஆட்சினா பங்கு பெற அனைத்து கட்சிகளும் அதுல ஆட்சியில அதிகாரத்தில் பங்கு பெற ஒரு நிலைமை இந்த முறை தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 760 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 75,000 ரூபாயை கடந்து புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. ஒரு சவரன் 75,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 95 ரூபாய் அதிகரித்த நிலையில் 1 கிராம் 9,380 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 129 ரூபாய்க்கும் 1 கிலோ 1,29,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சிறுநீரகம் விற்றதாக வந்த செய்தியின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டதில் 2 மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக மருத்துவத்துறை விளக்கம் அளித்துள்ளது. தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குநர் வினித் தலைமையிலான அதிகாரிகள் குழு நடத்திய விசாரணை அடிப்படையில் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, திருச்சி சிதார் மருத்துவமனை ஆகிய மருத்துவமனைகளில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்வதற்கான உரிமம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுக்கும் மதுரை ஆதீனத்தின் முன்ஜாமீனை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை மனு தாக்கல் செய்துள்ளது. மத மோதலை தூண்டும் வகையில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசியதான வழக்கில் மதுரை ஆதீனத்தின் வயதை கருத்தில் கொண்டு அவருக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியிருந்தது. இதைத் தொடர்ந்து சென்னை சைபர் கிரைம் காவல்துறையினர் மதுரை ஆதீனத்திடம் வழக்கு தொடர்பாக நேரில் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் முன்ஜாமீன் மனுவை ரத்து செய்ய கோரி காவல்துறை தாக்கல் செய்த மனு மீது மதுரை ஆதீனம் வரும் 30ஆம் தேதிக்குள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை பனகல் பூங்காவிலிருந்து கோடம்பாக்கம் வரை சுரங்கப்பாதை அமைக்கும் பணியை மயில் என்ற இயந்திரம் வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் கடந்த மே 2ஆம் தேதி பனகல் பூங்காவில் இந்த இயந்திரம் சுரங்கம் தோண்டும் பணியை தொடங்கியது. 2047 மீட்டர் தூரத்திற்கு வெற்றிகரமாக சுரங்கத்தை அமைத்த இயந்திரம் ஆற்காடு சாலையில் உள்ள மீனாட்சி கல்லூரி அருகே கோடம்பாக்கம் நிலையத்தை வந்தடைந்தது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பெய்யும் மழையால் கோவை குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுற்றுலா பயணிகள் குளிக்க தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. சிறுவாணி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த கனமழையால் கடந்த 40 நாட்களாக மூடப்பட்டிருந்த குற்றாலம் அருவி கடந்த வெள்ளிக்கிழமை திறக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக மீண்டும் மழை தொடர்வதால் கோவை குற்றால அருவியில் மறு உத்தரவு வரும் வரை குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. எவ்வளவு குடிக்கலாம் என மது பாட்டிலில் அச்சிடக் கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இது தொடர்பான மனுவை விசாரித்த நீதிமன்றம் மது பாட்டிலில் மது உடல் நலனுக்கு தீங்கு என குறிப்பிட்டுள்ள நிலையில் எவ்வளவு மது குடிக்கலாம் என பாட்டிலில் குறிப்பிட உத்தரவிட முடியாது என தெரிவித்தது. மதுக்கடைகள் எண்ணிக்கையை குறைப்பது அரசின் கொள்கை முடிவு என்பதால் நீதிமன்றம் உத்தரவிட முடியாது என கூறி வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். 453 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்ற விரிவாக்க பணிகள் முடிந்து தூத்துக்குடி விமான நிலையம் திறப்பு விழாவுக்கு தயாராக உள்ளது. தூத்துக்குடி விமான நிலையத்தில் 1350 மீட்டர் இருந்த விமான ஓடுதளம் 3115 மீட்டராக மாற்றப்பட்டுள்ளது. இதில் ஒரே நேரத்தில் 5 விமானங்களை நிறுத்தும் வகையில் பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இதனால் மிகப்பெரிய A321 ரக ஏர்பஸ் விமானங்களும் தூத்துக்குடிக்கு வந்து செல்ல முடியும். இந்த விமான நிலையத்தை வரும் 26ஆம் தேதி தமிழகம் வரும் பிரதமர் மோடி திறந்து வைக்க உள்ளார். நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் 3வது நாளாக 2 அவைகளும் முழுமையாக முடங்கின. பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம், ஆபரேஷன் சிந்தூர் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து உடனடியாக விவாதிக்க கோரி எதிர்க்கட்சியினர் தொடர் அமளியில் ஈடுபட்டனர். माननीय जैसा व्यवहार करो, जाइए अपनी सीट पर। सदन की कार्रवाई आज 12 बजे तक के लिए स्थगित की जाती है. அரசுமுறை பயணமாக இங்கிலாந்து தலைநகர் லண்டன் சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது.
இங்கிலாந்து பிரதமர் கேர் ஸ்டார்மரை பிரதமர் மோடி சந்தித்து பேசும் நிலையில் இரு நாடுகளிடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடக மாநிலம் தார்வாட்டில் அரசு அதிகாரி வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. லோக் ஆயுக்தா அதிகாரிகள் ஆய்வு செய்த போது பணம் மட்டுமின்றி தங்க நகைகள், வெள்ளிப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டன. இங்கிலாந்திற்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் முடிவில் இந்திய அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 264 ரன்கள் சேர்த்துள்ளது. முதல் விக்கெட்டிற்கு ஜெய்ஷ்வாலும் ராகுலும் 94 ரன்கள் சேர்த்தனர். ராகுல் 46 ரன்களிலும் ஜெய்ஷ்வால் 58 ரன்களிலும் ஆட்டமிழந்த நிலையில் கேப்டன் கில் 12 ரன்களில் வெளியேறினார். அதிரடியாக விளையாடிய பந்த் காலில் ஏற்பட்ட காயத்தால் 37 ரன்களில் வெளியேறினார். மீண்டும் வாய்ப்பு பெற்ற சாய் சுதர்சன் 61 ரன்களில் ஆட்டமிழந்தார். போரால் உருக்குலைந்த காசாவில் ஒருவேளை உணவுக்கே பொதுமக்கள் போராடும் பரிதாப காட்சிகள் தான் இவை. உலக நாடுகளின் உதவிப் பொருட்களை குறைந்த அளவிலேயே காசாவுக்குள் இஸ்ரேல் அனுமதித்து வருகிறது. இதன் காரணமாக ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் பட்டினியால் ஒரே நாளில் 10 பேர் உயிரிழந்தனர். இதனால் பட்டினியால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 111ஆக உயர்ந்துள்ளது. பட்டினிச் சாவால் இறந்தவர்களில் 80 பேர் குழந்தைகள் என்று காசா சுகாதாரத்துறை அமைச்சகம் கவலை தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பல்லகச்சேரி பெரிய ஏரியில் குத்தகை காலம் நிறைவடைந்ததை அடுத்து மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்டோர் ஏரிக்குள் இறங்கி ஆர்வத்துடன் மீன்களை பிடித்து மகிழ்ந்தனர். 5 கிலோ முதல் 20 கிலோ வரையிலான பல்வேறு வகையான மீன்களை பிடித்து வீட்டிற்கு கொண்டு சென்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே சரியாக அமைக்கப்படாத சாலையில் சிக்கிய லாரி சரிந்து நின்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. போக்குவரத்து நெரிசலை குறைக்க குடியாத்தம் போடிப்பேட்டையில் இருந்து சீவூர் செல்லும் சாலையின் குறுக்கை அமைக்கப்பட்ட இணைப்பு முறையாக இல்லை என கூறி ஞாயிற்றுக்கிழமையன்று மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இந்த சாலையில் சென்ற லாரி மண்ணுக்குள் சிக்கி சாய்ந்து நின்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் தகவல் அறிந்து வந்த நெடுஞ்சாலைத்துறையினர் அரை மணி நேரம் போராடி லாரியை மீட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிமோடையில் உள்ள தனியார் கல்லூரியின் பின்புறம் கிடந்த மனித எலும்புக்கூட்டை காவல்துறையினர் மீட்டுள்ளனர். எலும்புக்கூடு கிடந்த இடத்தில் காவல்துறையினரும் நீண்டக்கரை கிராம நிர்வாக அதிகாரியும் நேரில் ஆய்வு செய்தனர். எலும்புக்கூடு ஆனா பெண்ணா என கண்டுபிடிக்க முடியாத அளவில் இருந்ததால் இறந்து பல ஆண்டுகளாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. சம்பவ இடத்தில் ஏற்கனவே பல உடல்கள் புதைக்கப்பட்டுள்ளதாகவும் மழை காரணமாக ஏற்பட்ட மண் அரிப்பால் எலும்புக்கூடு வெளியே வந்திருக்கலாம் என்றும் காவல்துறை வட்டாரங்கள் கூறுகின்றன. புதுக்கோட்டை திருக்கட்டளை சாலையில் உள்ள மாநகராட்சி குப்பை கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. குப்பை கிடங்கிற்கு பின்புறம் உள்ள வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் கருவேல மரங்களை வெட்டி தீயிட்ட நிலையில் அங்கிருந்து பறந்த தீப்பொறிகளால் குப்பை கிடங்கில் தீப்பற்றியதாக கூறப்படுகிறது. துர்நாற்றம் மற்றும் புகை மண்டலமானதால் அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்தனர். தீயை அணைக்க தீயணைப்பு துறையினர் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடினர்.